உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கிருஷ்ணகிரி மாவட்டம் சோக்காட்டி அருகே கட்டுமான பொருட்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையோரம் நின்றிருந்த பெண் உள்ளிட்ட 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். விபத்து குறித்தான கூடுதல் கிருஷ்ணகிரியோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரதீப்குமார். விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக கௌதமி. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியிலிருந்து சோக்காடு கிராமம் வழியாக ஜம்பூத்து கிராமத்திற்கு ஜல்லிக்கற்கள் மற்றும் எண்சான்களை ஏற்றிக்கொண்டு டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சோக்காடை கிராமத்தின் வளைய செல்லும்போது கிராமத்தில் வளைவதற்காக சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி அந்த கிராமத்தின் தெருவில் சென்ற போது சாலை ஓரத்தில் சென்றப்பட்ட கழிவுநீர் கால்வாய் மூடி மீது லாரி எதிர்பார்க்கமாக சென்றது. அப்போது லாரியின் பாரம் தாங்காமல் அந்த சிமெண்ட் மூடிகள் உடைந்து அந்த லாரியானது சாலையிலே கவிழ்ந்தது. அப்போது அந்த சாலையின் அருகே நின்று கொண்டிருந்த சிவக்கடை கிராமத்தை சேர்ந்த பொன்னம்மாள் மற்றும் புல்லன் கோட்டா கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் ஆகிய என்பவர் லாரியின் அடியில் சிக்கி பரிதாபமாக உடல்நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் லாரியின் அருகே இருந்த பொன்னுகான் என்பவர் அந்த ஜல்லிய கற்கள் மற்றும் எம்சான் தூக்கி அடித்ததில் அருகே விழுந்து படுகாயமடைந்தார். உடனடியாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த தகவலிருந்து வந்த டேம் போலீசார் உடனடியாக அந்த பகுதியில் விபத்தில் உயிரிழந்த உடலை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள டேம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவ பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப்குமார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.